ஒவ்வொரு வருஷமும் Redmi வந்து ரெண்டு Note series phones launch பண்ணுவாங்க. இந்த வருஷம் Note 12 series launch பண்ணிட்டாங்க. And here we have it Note 13 series. இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிறது வந்து Note 13 Pro Plus. Note 13 சீரிஸ்லயே இருக்கிறதுலே பிரீமியமான ஃபோன். இந்த ஃபோனை நாங்க சேனல்ல இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்காக ஸ்பெஷலா இந்த வீடியோல நாங்க இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி இதுல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, நல்லா இருக்கா, வர்த்தா இல்லையா எல்லாமே செக் பண்ணிடுவோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? பாக்ஸ் பேக்கேஜிங் நீங்க பாத்தீங்கன்னா ஒயிட் பாக்ஸ் கோல்டன் கலர்ல பேரை போட்டிருக்காங்க. வெரி ஸ்டேபிளான Redmi பாக்ஸ் தாங்க. லிட்டை திறந்து பார்த்தலாம். Redmi powered by Redmi. இதுக்குள்ள என்ன இருக்கு? some document. ஆக்சுவலி கேஸோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. திஸ் இஸ் அ வெரி குட் கேஸ். டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இல்லை, பட் எனக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான கேஸ் பாக்ஸை கொடுத்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ திஸ் இஸ் குட். ஆல்ரைட், ஃபோன் சைடில் வைப்போம். 120 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்குள்ள. தட்ஸ் வெரி குட். அஃப்கோர்ஸ் இது வந்து சைனா பிளக் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வரும்போது இட் வில் பி டிஃப்ரெண்ட். இந்தியாவில் வருமா? வரும் கண்டிப்பாக வரும். அண்ட் உங்களுக்கு ஒரு டைப் A to டைப் C கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஓகே, டைம் டு see the phone. வாவ்! ஓகே. ஆனஸ்ட்லி டிசைன் ரொம்ப அழகா இருக்கு. 3-4 பேஸ்டல் ஷேட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு மாதிரி பிளாக் பேட்டர்ன் போட்டு இட் லுக்ஸ் வெரி குட். இங்க ஒரு கிரீன், இங்க ஒரு ப்ளூ, இங்க ஒரு பர்பிள், வயலட், ஐ டோன்ட் நோ வாட் எவர் இட் இஸ். திஸ் இஸ் லுக்கிங் வெரி குட்ங்க. வீகன் லெதர் பேக்கும் கொடுத்திருக்காங்க, which is good, பட் ஃபீல் தான் கொஞ்சம் கரகரன்னு இருக்கீங்க பாருங்க. பட் ஸ்டில் டிசைன் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 கீழே இருக்க ஃபோனுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து இட் லுக்ஸ் வெரி ப்ரீமியமுங்க. இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா இட் லுக்ஸ் லைக் அ 40,000-50,000 ரூபி ஃபோன். செம்மையாக இருக்குங்க. அண்ட் இந்த கேமரா ரிங்ஸும் பாருங்க, மெட்டல் ரிங்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, சிமெட்ரிக்கலாக இருக்குது. டிசைன் இஸ் வெரி வெரி அட்ராக்டிவ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி நைஸ். ஒரு விஷயம் பண்ணி பார்த்தலாம். லெட்ஸ் டேக் அ லுக் வித் த கேஸ். ஓகே, இந்த ஃபோனுக்கு கண்டிப்பாக டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்கணும் Redmi ஃபார் ஷோர். இந்த பிளாக் கேஸ் போட்டு அதோட பியூட்டியே போயிருச்சுங்க. இட் ஷுட் ஹேவ் பீன் அ டிரான்ஸ்பரண்ட் கேஸ், பட் ஸ்டில் கேஸோட குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ தட்ஸ் அ குட் திங். ஸோ பின்னாடி நான் சொன்ன மாதிரி வீகன் லெதர் பேக் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான், பட் மேட் கொடுத்துருக்கனால ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. இங்கே கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு USB டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க. டைப் C 2.0 போர்ட் தான். இங்கே வந்து ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. மேலே இந்த ஸ்பீக்கர் கிரில்லை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து உங்களுக்கு இன்ஃப்ராரெட் போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு மைக் இருக்கு, பட் இன்னொரு மைக் மாதிரி இருக்கு, பட் தட்ஸ் நாட் ரியலி தி மைக். என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் a pressure release valve ஆமா. அது வச்சு என்ன பண்ணலாம்னு தெரியல, பட் இன்ட்ரெஸ்டிங். கீழே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சிம் கார்டு ட்ரே இருக்கு. சிம் கார்டு ட்ரே திறந்து பார்த்துடலாமா எவ்வளவு சிம் கார்ட்ஸ் நம்ம போடலாம். அண்ட் இஃப் தேர் இஸ் a memory card slot. memory card slotல இருக்காது, ஆனா dual nano sim தான் இருக்கும். கரெக்ட், ஆஃப் கோர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லைட்லி கர்வ் பின்னாடியும் கொடுத்துருக்காங்க, முன்னாடியும் இருக்குது. அண்ட் இட்ஸ் வெரி வெரி நைஸ். ஆக்சுவலி இன்ஹேண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கொஞ்சம் வெயிட்டியாக இருக்குது, கொஞ்சம் டென்ஸாக இருக்குது நான் சொல்லுவேன். ஸோ வெயிட்டை செக் பண்ணி பார்த்துலாம். 200 கிராம்ஸ் மேலே கண்டிப்பாக இருக்கும், பட் லெட்ஸ் செக். வெயிட் செக் பண்ணி பார்த்துலாம். சொன்ன மாதிரி 200 கிராம்ஸ் மேலே இருக்குது. 201.5 கிராம்ஸ் இருக்குது. பட் ஆக்சுவலி வெயிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 210 ஃபீல் கொடுக்குது. So that's something you need to note. டிசைனை பொறுத்த வரைக்கும் Redmi Note 13 Pro Plus வந்து one of the best designed Redmi phones னு கண்டிப்பா சொல்லலாம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. So display நீங்க பாத்தீங்கன்னா 6.67 inch 120 Hz refresh rate உள்ள 1.5K resolution உள்ள OLED panel கொடுத்திருக்காங்க. இந்த 120 Hz refresh rate கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 to 120 variable refresh rate கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த டிஸ்ப்ளேல உங்களுக்கு 1800 nits peak brightness சப்போர்ட்டும் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா 1920 Hz PWM dimming சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. TUV Rhineland certified PWM dimming. Of course நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கூட சொல்லியிருக்கேன், PWM dimming பெட்டரா இருந்துச்சுன்னா உங்க கண்ணுக்கு வந்து எஃபெக்ட் ஆகாது, உங்களுக்கு தலைவலிலாம் வராது. எஸ்பெஷலி நீங்க லோ லைட் ஃபிளிக்கர் இருந்துச்சுன்னா உங்க டிஸ்பிளேல அது இருக்காது இந்த Redmi Note 13 Pro Plus ஓட டிஸ்பிளேல, which is a very good thing. So 1800 nits peak brightness வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா HDR வீடியோஸ் பார்க்கலாம். and HDR 10+ சப்போர்ட், Dolby Vision சப்போர்ட் ரெண்டுமே Note 13 Pro Plusல இருக்கு. இன்ஃபேக்ட் நாங்க செக் பண்ணப்போ எங்க யூனிட்ல Netflixலயும் Dolby Vision சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ நாங்க வீடியோஸ் இந்த கர்வ் டிஸ்பிளேல பார்த்தப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க. குவாலிட்டி ரொம்ப அழகா இருக்கு. பிளஸ் உங்களுக்கு டிஸ்பிளே P3 சப்போர்ட் கொடுத்திருக்கனால உங்களுக்கு வந்து கலர் ஆக்யூரசி கூட சூப்பரா இருக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ண, டச் சாம்பிளிங் ரேட் நல்லா தான் இருக்கு இதுல, பட் இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட் நீங்க கேமிங் பண்ணும்போது அதுவும் கொடுத்திருக்காங்க. 2160 Hz வரைக்கும் கொடுத்திருக்காங்க, which is fantastic. So speakers Redmi Note 13 Pro Plusல வந்து உங்களுக்கு dual stereo speakers கொடுத்திருக்காங்க. ப்ராப்பர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப், அது நாட் வித் தி இயர்பீஸ். அப்புறம் Dolby Atmos சப்போர்ட் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு LDAC சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, aptX சப்போர்ட் இருக்கு, LHDC சப்போர்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. நோ ப்ராப்ளம். இன்டர்னல் ஸ்பெக்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு Dimensity 7200 Ultra system on chip கொடுத்திருக்காங்க. இதனடா 7200 Ultra 7200 கேட்டிருக்கோம். 7200 Ultraல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல 200 MP கேமரா சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் இந்த ஃபோன்ல 200 MP கேமரா இருக்கு, பட் அதை பத்தி பேசலாம். அது தவிர்த்து MediaTek ஓட ஒரு ஸ்பெசிஃபிக்கான APU ஆட் பண்ணிருக்காங்க ஃபார்
AI processing. AI தான் இப்போ buzzword. So that's also possible on this. எப்படி பண்றாங்க, அதை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு தெரியல, பட் AI processing காக ஒரு APU ஸ்பெசிஃபிக்கா ஆட் பண்ணிருக்காங்க. Anyway 7200 Ultra SoC நாங்க செக் பண்ணும்போது எங்களுக்கு Antutu version 10ல 7.8 lakh மேல ஸ்கோர் கிடைச்சது, which is superb. அப்புறம் CPU throttle test நாங்க ரன் பண்ணி பார்த்தப்போ 40 threads for 30 minutes. அதுல வந்து எங்களுக்கு 82% CPU stability கிடைச்சது. And 3D Mark wildlife testல 99.4% GPU stability கிடைச்சது. And heating கூட அதிகமா ஆகல, பேட்டரி டிராப்பும் அதிகமா ஆகல, நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு கண்டிப்பா சொல்லலாம். ஸோ நீங்க கேமிங் பண்ண விரும்புறீங்கன்னா BGMIல ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் கிராஃபிக்ஸ்ல நீங்க விளையாடலாம், which is basically 60 FPS is possible. And CODல நீங்க 90 FPS கேமிங் பண்ண விரும்புறீங்கன்னா that is possible to low ultra settingsல நீங்க விளையாடலாம், which is very very good. வேரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா Redmi Note 13 Pro Plusல ஸ்டார்டிங் வேரியன்ட்டே உங்களுக்கு 256GB வேரியன்ட்டுங்க with 12GB RAM. அதுக்கப்புறம் உங்களுக்கு 12512 இருக்கு, அப்புறம் 16512GB வேரியன்ட் இருக்கு. ஸோ that's the variants available. இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா LPDDR5 RAM-உம் UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. ஸோ UFS 3.1 ஸ்டோரேஜ் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ ரீட் ரைட் ஸ்பீட்ஸ் சூப்பரா இருந்ததுங்க. பை தி வே ரெண்டு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதுல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க அண்ட் ஃபாஸ்டான இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருங்க, சூப்பர் ஃபாஸ்ட் அன்லாக் பண்ணிரும். பட் ரொம்ப முக்கியமா Moto H40 Neoல IP68 ரேட்டிங் கொடுத்திருந்தாங்கல்ல, இதுலயும் IP68 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. 30,000 கீழே இப்போ IP68 ரேட்டிங் கொடுக்குறாங்க, which is very very nice. ஓகே, நெட்வொர்க்கிங் கேப்பபிலிட்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைனீஸ் வேரியன்ட்ல 6 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்தியால வரும்போது எவ்வளவு கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு Wi-Fi 6 சப்போர்ட், NFC சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, Bluetooth 5.3 சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ நெட்வொர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸ் எவ்ரிதிங் இஸ் வெரி குட். உள்ள பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி இருக்கு அண்ட் நான் காட்டின மாதிரி உங்களுக்கு 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ பேசிக்லி அண்டர் 20 minutes 18-19 minutesல ஃபுல் சார்ஜ் ஆயிரும் ஈஸியா, which is superb. சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா நாங்க செக் பண்ண இந்த சைனீஸ் வெர்ஷன்ல எங்களுக்கு MIUI 14.0.4 பேஸ்ட் ஆன் Android 13 கொடுத்திருக்காங்க. இப்போ எவ்வளவு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆஃப் கோர்ஸ் இந்தியா வெர்ஷன் வரும்போது தான் தெரியும். அண்ட் MIUI நீங்க பாத்தீங்கன்னா ஃபீச்சர் ரிச்சான சாஃப்ட்வேர் அண்ட் இட்ஸ் குட், வெரி குட். அப்புறம் MIUI ஹாப்டிக்ஸ்னு ஒன்று கொடுத்திருக்காங்க. நாங்க செக் பண்ணி பார்த்தப்போ தட் வாஸ் ரியலி ரியலி குட்ங்க. பேசிக்கலி இதுல இருக்க வைப்ரேஷன் ஃபீட்பேக், ஹாப்டிக் ஃபீட்பேக்கை வந்து ரொம்ப நல்லா டியூன் பண்ணிருக்காங்க வித் த சாஃப்ட்வேர் இட் செல்ஃப். அதுல ஒரு வீடியோ பிளே ஆகும், நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, நேச்சுரல் டச்னு ஒரு வீடியோ இருக்கு, அதுல வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் பிளே ஆகும். இப்போ நான் இந்த வீடியோ ப்ளே பண்ணும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வைப்ரேஷன் ஃபீட்பேக் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியாது, பட் திஸ் இஸ் வெரி டேம் நைஸ்ங்க. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்போட கலர் ஓஎஸ்ல, ரியல்மியில், OnePlus ஃபோன்ஸில் ஹாப்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பண்ணியிருக்காங்க ஷாமிலையும். லுக்ஸ் லைக் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸை காப்பி பண்ணுறாங்க ஆர் அட்லீஸ்ட் இன்ஸ்பயர் ஆகி அவங்களோட ஃபீச்சர்ஸை கொண்டு வராங்க. இட்ஸ் ஆல்சோ வெரி குட். ஹாப்டிக் ஃபீட்பேக் இஸ் குட் ஆன் திஸ். ஸோ ஃபைனலி கேமரா பற்றி பேசலாமா? கேமரா வந்து இந்த Redmi Note 13 Pro Plusல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு கண்டிப்பாக சொல்லலாம். அர்னப் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தா ஹி ரியலி லைக் த பிக்சர்ஸ். ஸ்பெக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 200 MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, Samsung HP3 சென்சர், 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, 2 MP மேக்ரோ கேமரா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு 16 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. நாங்க பிரைமரி கேமரா வச்சு எடுத்த பிக்சர்ல வந்து ஆக்சுவலி கலர்ஸ்லாம் நல்லா வைப்ரண்டா, பஞ்சியா, பாப்பியா இருக்குங்க. சூப்பரா இருந்தது பார்க்கிறதுக்கு. ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும், ஸ்கின் டோன்ஸ் வந்து இப்போ நாங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சைனீஸ் வேரியன்ட்ல வந்து அவங்க ஸ்கின் டோன்ஸ் பொறுத்த மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க ஸ்கின் டோன் கரெக்ஷன். இந்தியால வரும்போது இட் வில் பி டிஃபரெண்ட். பட் ஸ்டில் பீப்புள் பிக்சர்ஸ் நல்லா இருக்குங்க பார்க்கிறதுக்கு. போர்ட்ரேட் ஓரளவு ஓகே இருந்தது, எட்ஜ் டிரெக்ஷன் அவ்வளோ நல்லா இல்லை, பட் ஸ்டில் நாட் டூ பேட். 8 MP அல்ட்ரா வைட் வந்து 8 MP அல்ட்ரா வைட் மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் ஒரு விஷயம் நாங்கள் நோட்டீஸ் பண்ணது வந்து கலர் சென்ஸ் கன்சிஸ்டன்சி வந்து ஓரளவு நல்லா மெயின்டைன் பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியுது. வில் ஸ்டில் ஹேவ் டு செக் தட் அவுட். ஒரு டீடைல் டெஸ்ட் பண்ணும்போது நாங்கள் பார்த்துறோம். அது தவிர்த்து உங்களுக்கு 2 MP மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. 2 MP மேக்ரோ கேமரா இஸ் நாட் சம்திங் ஐ யூஸ். நீங்க யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். செல்ஃபி கேமரா வந்து 16 MP கொடுத்துருக்காங்க அண்ட் செல்ஃபி இஸ் ஓகே, நாட் டூ பேட். இன்ஃபேக்ட் மேக்ரோ பத்தி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அண்ணா என்ன சொல்றான்னா, நீங்க Samsung HP3ல வந்து 4x இன் சென்சர் கிராப் கொடுத்துருக்கனால அதை வச்சே நீங்க வந்து மேக்ரோ ஷாட்ஸ் எடுத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த ஃப்ளவரோட பிக்சர் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா நைட் மோட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்க. நல்லா பிரைட்டா எக்ஸ்போஸ்டான பிக்சர்ஸ் எடுக்குது. ஸோ விச் இஸ் வெரி வெரி குட். வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க பிரைமரி கேமரா வச்சு 4K 30 FPS வீடியோஸ் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். 4K 60 FPS இஸ் நாட் அவைலபிள். பட் 1080p 60 FPS உங்களுக்கு கிடைக்கும். அதுல நீங்க அல்ட்ரா ஸ்டெடி வீடியோ ஷூட் பண்ண விரும்புறீங்கன்னா 1080p 30 FPSல பண்ணலாம். அதுல வந்து EIS ஓட குவாலிட்டி வந்து பெட்டரா இருக்கும், ஸ்டெபிலைசேஷன் பெட்டரா இருக்கும். அல்ட்ரா வைட் வச்சு நீங்க 1080p 30 FPS ஷூட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஃப்ரண்ட் கேமரா வச்சு 1080p 60 FPS ஆப்ஷன் கொடுத்தாலும் அல்ட்ரா ஸ்டெடி வச்சு ஷூட் பண்றதா பெட்டரா இருக்கும். அதுக்கு வந்து நீங்க 1080p 30 FPS க்கு டிராப் பண்ணி ஆகணும், which is still very good. ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ண, இந்த கேமரா ஆப்ல வந்து கொஞ்சம் டிசைன் ஒரு மாதிரி டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, இப்போ கலர்ஃபுல்லா இருக்கு ஆக்சுவலி. இன்னொரு விஷயம் என்ன, நீங்க 200 MP போட்டோஸும் எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்க வந்து குவிக்கா ஷார்ட் ரீல்ஸ் மாதிரி கிரியேட் பண்ண விரும்புறீங்கன்னா அதோட எடிட்டிங் ஆப்ஷன்ஸும் கேமரா ஆப்குள்ளே கொடுத்துருக்காங்க, which is nice. ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த Redmi Note 13 Pro Plus வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிருச்சு. இன்ஃபேக்ட்
ஒரு 30,000 கீழே இந்தியாவில் வந்துச்சுன்னா தாறுமாறாக இருக்கும். ஏன்னா சைனாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 256 GB வேரியண்டோட ஸ்டார்டிங் பிரைஸ் அரௌண்ட் 23,000 வச்சிருக்காங்க. அண்ட் 16,512 வந்து உங்களுக்கு அப் டு 27,000 வரைக்கும் போகுது. ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் வந்து சூப்பராக வச்சிருக்காங்க சைனாவில். கொஞ்சம் அதிகமாக வச்சாலும் 30,000 உங்களுக்கு வந்து Redmi Note 13 Pro Plus இந்தியாவில் வந்துச்சுன்னா செம்ம ஆப்ஷனாக இருக்குங்க. ஏன்னா IP68 ரேட்டிங் இருக்கு, 200 MP கேமரா which performs well. அந்த 200 MP கேமராவும் இருக்கு. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர் 7200 Ultra. This is looking very very interesting. And most importantly நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. It looks very very good. Redmi Note 12 series வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல இந்த வருஷம். பட் Redmi Note 13 series it could be a game changer for Xiaomi. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி awesome வீடியோஸ்க்காக டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.